கவிதையாவே சொல்றேன். ஏங்க புகழ போறாங்க, நல்லா கை தட்டுங்க. புகழ்றதுக்கு அப்புறம் கை தட்டுங்க. ரைட். மன்னா. மன்னா. மாமன்னா. நீ ஒரு மாமா மன்னா. மாமா மன்னா. தூக்கு போட்டு சாக சொல்றாரு. பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு நல்ல முடிவு எடுங்க. நாளம் தூக்கு போட்டு சாக நினைக்கிறீங்களா? அதெல்லாம் மானமல்லம் பண்ண. நமக்கு என்ன? பூ மாறி தேன் மாறி. நான் புளியும் நீ ஒரு முல்லை மாறியா? ஏன் ஒரு நடுவர் இந்த மாதிரி யாராவது மானம் கெட்டதை பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு மானம் கெட்ட நடுவருங்க. பட்டிமன்றத்தில் நீ தெல்லி ஏதோ முடிச்ச வைக்கியா? பெருங்கதவு உன் கதவு என்று மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. பட்டிமன்ற உலகத்தின் அண்டங்காக்கையே எதிர்த்து வரும் பட்டிமன்ற டீம்களை நீ புண்ணாக்கு. முடிச்சவைக்கு புண்ணாக்கு மொல்ல மாதிரி. மாமாவை விட்டுட்டீங்க. மாமா ஏன் சார் இப்ப நீங்க டென்ஷன் ஆவறீங்க? நான் உங்களை திட்டினேனா? ஏன் என்ன பண்ணீங்க? புகழ்ந்து தானே சார் சொன்னேன். எங்கம்மா புகழ்ந்தீங்க? நீங்க மாமா தானே சார்? மாமா என் தங்கச்சி பையனுக்கு மாமா. தங்கச்சி பையனுக்கு மாமா தான். உண்மையா தானே சொல்றீங்க. இதுக்கு எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்கன்னு கேக்குறேன். அவ மொல்ல மாதிரினா அது உங்களை பத்தி பெருமையா சொல்றது நடுவர். முல்லை நிலத்துக்கு மாறி போன்ற முக அமைப்பை உடைய நடுவர் அவர்களே. முல்லை மாறி, முல்லை மாறியே மருவி மொல்ல மாறின்னு மாறிச்சு. அதாவதுங்க மாறி மெல்லமாக தான் வாழ்க்கையை மாற்றுவாள். அவளுக்காக நாம் அன்னதானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மொல்ல மாறி. அந்த ஆரியோட அருளோட அது சொல்றீங்க. முடிச்சவைக்கு, அதாவது நீங்கள் பேசுகின்ற கருத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக முடிச்சு போட்டு தீர்ப்பில் அவிழ்ப்பேன் பாத்தீங்களா? அதுதான் முடிச்சவைக்கு. ஆனா நான் சொன்ன கவிதைக்கு அவர் அர்த்தம் எழுதிட்டாரு. ஆனா நடுவர் அவர்களே, இங்க வந்திருக்கக்கூடியவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல வசனம் எழுதக்கூடியவர், நல்ல பேச்சாளர், நல்ல நடுவர் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு சிறந்த நல்ல மனிதர். உங்களுடைய மேடையில பேசுறது எனக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் சேப்பு சட்டை போட்ட குட்டகுழப்பி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு புரியல. பேச்சாளர் கூட்டவங்க மனசுல பெரிய மதுரை மந்திரவாதி நினைப்பு. பஸ்ல ஏறினது இவர் சொல்லுவார், அந்த அம்மா பார்த்ததுமே இது வேலைக்கு போற பொம்பளையா வீட்டுல இருக்க பொம்பளையா இவர் பார்த்ததுமே மை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா அந்த அம்மா பார்த்துட்டு குடியகாரன் நாய் அப்படின்னு சொன்னா மட்டும் அவங்க அன்எஜுகேட்டட் இடியட். இவர் பெரிய எம்எஸ்சி முடிச்சிட்டு பிஹெச்டி படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கணும்னு தெரியாம வந்துகிட்டு உட்கார்ந்துருக்காரு. இதுல என்ன நடுவரவர்களே நீங்க தலைப்பு கொடுத்தீங்க? நானா வீட்டில் குடும்பத்துக்கு காரணம் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு காரணம் குடிகார நாயா மொல்ல மாதிரியா? சரி, நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேம்மா. வேலைக்கு போக பெண்களா வீட்டில் இருக்கிற பெண்களா? வேலைக்கு போற பெண்களா வீட்டில் இருக்க பெண்களா? அதான நான் தலைப்பு. வந்ததுல இருந்து படிச்ச பொண்ணா இருந்தா அப்படி பண்ணுமா? படிச்ச பொண்ணா இருந்தா அப்படி பண்ணுமா? வீட்டில் இருக்க பொண்ணெல்லாம் படிச்ச பொண்ணு இல்ல. நீங்க பாத்தீங்களா? எல்லாம் 10th முடிச்சிருக்கோம், 12th முடிச்சிருக்கோம், ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். ஒண்ணுத்துக்கும் வழி இல்லாமலாம் வந்து உங்க வீட்டுல குடும்பம் நடத்தல. ஏதோ போய் தொலைச்சு சரியா இல்லைன்னா தனிக்கட்டையாவே செத்து போயிருமே அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை கொடுத்தா மங்களகரமான பேச்சாளர். நல்ல கைது அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. அதுக்காக கூட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பேசுங்க. ஒரு நல்ல மனசு வேற பாத்தீங்கன்னா கவுண்டர் போட்டா கவுண்டர் போடாதன்னு சொல்லி பழகு. அதுல எனக்கு போடாத அடுத்து ஒரு பொண்ணு வர அதுக்கு போடா. இந்த மனசுல இருக்க வரைக்கும் உங்களுக்கு கவுண்டர் வேண்டாங்கறீங்க. பாப்பா கவுண்டர் போட சொன்னா என்னங்க நியாயம்? இந்த நல்ல மனசு இருக்க வரைக்கும் நீ 4 பொண்டாட்டி கட்டி நல்லா இருப்ப. என்னத்துக்கு கட்றி என்ன கேக்குறேன்? பொண்டாட்டியால பிரச்சனை, வந்ததுல இருந்து பிரச்சனை. இது வாயில இருந்து வர வார்த்தையே வழங்க மாட்டேங்குதே. எங்கிட்ட இந்த வார்த்தை வழங்குறதுன்னு கேக்குறேன். நல்ல ஏன் பிரச்சனை அமங்கலமான வார்த்தையை பேசுறீங்க? நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்க முல்ல மாதிரி. உண்மையை பேசணுமா இல்ல? என்னோட இதுல கம்ப்ளைண்ட் வேற. நீங்க பெரிய அப்படியே ஹைகோர்ட் ஜட்ஜி. என்ன சொன்னீங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜாமா? அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வேறமா. உலகட மக்கள் இதய கோர்ட்டுக்கே நான் ஜட்ஜா வந்திருக்கேன். இதை விட நம்ம பெருமை வேணும். நான் பூச்சாண்டிகளாம் நாட்டுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன். அது என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நாங்க ரிமோட்டை தூக்கி கொண்டையில வச்சுக்கிட்டு கிச்சனுக்கு போறோம். நீங்க போனை தூக்கி பையில வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் போறீங்க? பால் வாங்க போனோட தான் போறேன், ஹாலுக்கு போனோட தான் போறேன், பெட்ரூமுக்கு போனோட தான் போறேன், சனியனை நீ பாத்ரூமுக்கு போனோட தான் போறேன். எனக்கு ஒண்ணு புரியலங்க. கக்கூசுல போய் போனை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? பப்ஜில பெரிய கண்டுபிடிப்பாளர் அங்க போய் கால்குலேட் பண்ணி கணக்கு எழுத போற. வீட்டுல காப்பியை கொண்டாடியே தான் கேக்குறது, துண்டை கொண்டாடு
அந்த அக்கா சிரிக்கிற சத்தம் இங்க கேக்குது. மனசாட்சியை கைட்டி மார்வாடி கடையில வச்ச மாதிரி வாங்கி தின்னுட்டு வாய் கூசாம பேசுறீங்க. குடிக்கிற டீ சரிக்குமா உனக்கு? ஐயோ, ஏமா நான் வாய் வைக்க போறப்ப சொன்ன மாதிரி